கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரைக்கும் ஏற்கனவே தியானித்த வண்ணமாக இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நம்ம கேத்தூரால் என்பதற்கு வாசனை என்கிற அர்த்தமுள்ள வார்த்தைகளை செய்தியாக நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு அதே வாசனை நிறைந்த ஒரு சம்பவத்தை தான் தியானிக்க போகிறோம். அது ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தில் இருக்கிறது. அப்பொழுது யாக்கோபு சிமியோனியும் லேவியும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியர் இடத்தில் பெர்சரிடத்தில் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினால் என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்சம் ஜனமுள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்கள் என்று இங்கே யாக்கோபு சொல்வதை பார்க்க முடிகிறது. ஒரு நிமிடம் கண்களை மூடி இதிலிருந்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியாக தேவன் நம்மோடு இடைப்படுவதற்காய் சோதனை பண்ணுவோம். சோதரன் இதிலிருந்து நாங்கள் சில காரியங்களையும் கற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வதற்காக நன்றியோடுமே துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இங்கே யாக்கோபுக்கு மொத்தம் 12 பிள்ளைகள். தீனால சேர்த்தினா 13 பிள்ளைகள். ஆகவே அவன் கானானிய தேசத்தில் குடியிருக்கும் போது நடந்த சம்பவத்தை தான் அவன் சொல்லுகிறான். அங்கே ஒரு சம்பவம் நடந்தது. அது நிமித்தமாக தான் யாக்கோபு, என்னுடைய வாசனையை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, கெடுத்துட்டீங்களே என்று தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். என் வாசனையை நீங்கள் கெடுத்துட்டீங்கன்னா அர்த்தம் என்னென்னா, என் பேரை நீங்கள் கெடுத்துட்டீங்களே, எனக்கு ஒரு நல்ல பேர் இருந்துச்சு, அதனால் என் பேரை நீங்கள் கெடுத்து என்னை கலங்க பண்ணிட்டீங்களே என்று யாரை பார்த்து சொல்கிறார்னா, தன் பெற்ற பிள்ளைகளை பார்த்து தான் சிமியோனியும் லேவியை பார்த்து சொல்கிற ஒரு வேதனையான சம்பவத்தை பார்க்க முடிகிறது. இதே போல தான் உலகம் முழுவதும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற நம்முடைய வாழ்க்கையானாலும் விசுவாசியினுடைய வாழ்க்கையானால் நமக்கு தகப்பன் யாருன்னா ஆண்டவராய் இயேசு தான் தகப்பன். சில நேரங்களில் நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தின் மூலமாக நல்ல நடத்தையின் மூலமாக தேவன் நமக்கு ஒரு சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்வார். சில நேரங்களில் இந்த யாக்கோபு சொன்னதை போல அந்த தேவனும் நம்மை பார்த்து, உங்களை பார்த்து, என் பேரை நீங்கள் கெடுத்துட்டீங்களே, என்னுடைய வாசனையை நீங்கள் கெடுத்துட்டீங்களே என்று சொல்லக்கூடிய சத்தங்கள் நம்ம கேட்க முடியும். உடலே சுடலே லோயா. பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவம் தான். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், ஆவிக்குரிய நல்ல குடும்பம், ஒரே ஒரு பிள்ளை தான். சின்ன வயசில் இருந்து அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவ்வளோ நல்ல +2 வரை கிட்டத்தட்ட அவங்க எல்லாம் அபிஷேகம் பெற்று அவங்க காலேஜில் அங்கே படிக்கிற இடத்துல சொல்லுவாங்களா, நல்ல பிள்ளை என்கிற அந்த சர்டிஃபிகேட் ஊரார் எல்லோரும் சபையார் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அவர் கல்லூரி வாழ்க்கை கடந்து போகும்போது பாவத்துக்கு அடிமையாகி போக 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 தன் ஆவிக்குரிய வாழ்க்கையை மறந்து எல்லாவித பாவத்தை பழகி தினந்தோறும் ஒரு நண்பனை தெரிந்து கொண்டு உல்லாசமான வாழ்க்கை வாழ்ந்து அந்த செய்தியை பெற்றோர்கள் கேட்கும்போது அவங்க சொன்னாங்களா, எங்களுடைய எல்லா பேரன் என்ன செஞ்சுருக்கிற, கெடுத்து வந்திருக்கிற, உன்னால் எங்களுக்கு நல்ல பேர் இருந்துச்சு, எங்கேயுமே எனக்கு என்ன செய்ய முடியல, தலை காட்ட முடியவில்லை என்று வேதனையோடு அந்த பெற்ற மகளை பார்த்து
சொன்னபோது அந்த மகள் தவறான என டெய்லி அந்த பாவத்தை விட முடியாமல் பின்னாடி வருந்தி மனம் வருந்தி தன்னை தாழ்த்தி என்னால் இவ்வளோ பிரச்சனையா என்று மீண்டும் மனம் திரும்பி அந்த தாய் தகப்பனுக்கு நல்ல பேர் எடுக்கும்படி ஜீவித்ததை நிறைய பேரை பார்க்குறோம். நிறைய பேர் தற்கொலை பண்ணிடுறாங்க. தற்கொலை பண்ணுவது வாழ்க்கை அல்ல. அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மால் கெட்டு போன தாய் தகப்பனுக்கு அந்த நல்ல பேர் உண்டாக்கும்படியாக மீண்டும் இந்த பரிசுத்த வாழ்க்கை வாழணுங்கிற எண்ணங்கள் உருவாக்க வேண்டும். சொல்லலேலுயா. இப்படி நம்ம சில விஷயங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்ம பார்க்கிறோம். சில ஊழியக்கார குடும்பங்களில் நம்ம எல்லாம் பேர் சொல்ல முடியாத சூழ்நிலை. எல்லா ஊழியம் செய்வாங்க, ஊழியங்கள் பிரகாசமாக இருக்கும், ஜனங்களும் நிரம்பியிருப்பாங்க, நல்ல சாட்சியின் வாழ்க்கை இருக்கும். ஆனால் அவைகளில் ஏதோ ஒரு வாலிப தம்பியோ வாலிப பொண்ணோ ரட்சிக்கப்படாத புறஜாதியின் ஒருவனை நேசித்து அப்படியே காதலித்து ஓடிடுவாங்க. அப்போ ஓடும்போது என்னன்னா அந்த தகப்பனுடைய மனவேதனை எப்படி இருக்கும்? சபையாரே திட்டுவாங்க. முதலாவது நீங்கள் குடும்பத்தை நன்றாக நடத்த தெரியணும், குடும்பத்தை நன்றாக விசாரிக்க நீங்கள் செய்யணும். அதனால் நீங்கள் குடும்பத்தை நடத்த லாக்கி கிடையாது, நீங்கள் சபை விட்டே போயிடுங்க, சபை பேர் கெட்டு போகுது இப்படின்னு நிறைய சொல்கிறோம். ஆக எந்த பெற்றோர்களும் எந்த ஊழியக்கார குடும்பங்களும் தன் பிள்ளைகள் தவறான வழியில் போது அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. சில சூழ்நிலைகள் அப்படி வரும்போது அவருடைய நிலைமை எப்படி இருக்கு பாருங்கள். பேர் எல்லா இடத்துலையும் அந்த ஊழியக்காரத்தை பேசுவாங்க, அந்த பரிசுத்தவான்களுக்கு பேசுவார். இப்படி சபையில் எப்படி பிரசங்க பண்ணுவார், இப்படி சபையில் எப்படி உபதேசம் பண்ணுறாரு, ஊருக்கு தான் உபதேசம் பண்ணுறாரு, குடும்பத்திற்கு உபதேசம் இல்லை என்று அவர் ஒரு வழி பண்ணும்போது அவருடைய நிலைமை எப்படி இருக்கு பாருங்கள். இதே போல தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் தேவனுடைய திட்ட வாழ்க்கையானால் திட்டத்துக்கு எதிராக செயல்படும் போது, அவருடைய சித்தத்திற்கு எதிராக செயல்படும் போது நம்மால் அவருடைய நாமம் தூசிக்கப்பட்டு நம் மூலமாக பலரால் தூசிக்கப்படுவதற்கு ஏதுவான நம்முடைய வாழ்க்கையை அமையக்கூடாது என்பதற்காகவே இப்படிப்பட்ட தியான செய்திகளை கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஒரு சொல்லலேலுயா. யாக்கோபு வேறு யாரை பார்த்து சொல்லலை, தன் பிள்ளைகளை பார்த்து தான் சொல்லுகிறார், என் வாசனையை நீங்கள் கெடுத்துட்டீங்களே அப்படின்ட்டு. வேதத்தில் ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா லேவியராகம் புத்தகத்தில் வாசித்து பாருங்கள். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் அதில் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது 19:12 நான் வாசிக்கணுமா, வாசிக்கிறீங்களா? 19:12 வாசிங்க. என் நாமத்தை கொண்டு, அப்போ இயேசுவின் நாமத்தை கொண்டு பொய்யான இடுவதினால் உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமல் இருப்பீராக, நான் கத்துறேங்கிறேன். அப்போ அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே அப்படி ஊழியங்கள் செய்யும்போது, விசுவாசிகள் தவறு செய்யும்போது யாருடைய நாமம் குலைச்சலாகுமா? இயேசு கிறிஸ்துடைய பேர், இயேசு கிறிஸ்துடைய நாமம் அங்கே குலைச்சலாகும். அது அந்த கெட்ட பேர் உண்டாகும் என்பதை அறிந்து ஊழியரானாலும் விசுவாசிகளானாலும் கூடுமானவரை தேவனுக்கு நீதியான ஜீவியங்களை செய்து, எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், பழகு தகப்பன், அவருக்கு பேர் கெட்டு போகாதபடி என் ஊழியங்கள் இருக்க வேண்டும். அல்லது விசுவாசிகள் என்னை ரட்சித்த அந்த தேவனுக்கு நான் பிள்ளையாக இருப்பதினால என்னுடைய ஜீவிதத்தின் மூலமாக அவருடைய நாமம் கெட்டு போகக்கூடாது, என் நிமித்தமாக அவளுக்கு சுகந்த வாசனையாய் இருக்க வேண்டும் எண்ணங்களோடு கூட நாம் வாழ்ந்து அர்ப்பணிக்கக்கூடியவளாக இருக்கிறோம். ஒரு அலேலுயா. இங்கே நம்ம எந்த இடம் சொல்ல விரும்பல, நம்ம சபைக்கு ஒரு 7-8 வருஷமாக நம்ம பல குடும்பங்கள் வருகிறது.
அதில் ஒரு குடும்பம் ஏற்கனவே ஒரு சபையில் இருந்தாங்க. அந்த ஊழியர் என்ன செய்திருக்கிறாருன்னா, எல்லா விசுவாசிகளும் வீட்டில் போய் கத்தர் சொன்னார் என்று இருக்கிற நகை நட்டெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட 1,00,00,000 அளவுக்கு விசுவாசிகள் கிட்ட அதை வாங்கி ஊரை விட்டு என்ன செஞ்சிருக்கிறார், போயிருக்கிறார். போகும்போது அந்த விசுவாசிகள் புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டவர்கள், இது என்ன கிறிஸ்துவ வாழ்க்கை இப்படி இருக்கு, இதெல்லாம் கிறிஸ்துவமா, இவரெல்லாம் ஊழியரானா அதை யாருடைய நாமம் தூசிக்கப்படும்னா கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படும். அதனால் அந்த சபைகள் சிதறடிக்கப்பட்டு அதில் ஒரு சிலர் தப்பி தவறு என்ன செஞ்சுருக்கிறாங்க, பல சபைக்கு போவதை நம்ம பார்க்க முடியுது. நம்ம சபையிலும் பல வருஷங்களாக அந்த நகை இழந்தவர்கள் இங்கே வந்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி செய்யும்போது யார் பேர் கெடும் அப்படின்னா அவருடைய பேர் கெட்டு போகும். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அவருடைய நம்ம சுகந்த யாரை திட்டுவாங்க, ஏன்னா வேதத்தை ஏந்தி கர்த்தர் சொன்னாருங்க அப்படின்னு சொல்லும்போது அது இயேசுவின் நாமம் கெட்டு போகக்கூடிய அல்லது அந்த வாசனைகளை இந்த பேரை கெட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் இன்று பலர் நிமித்தமாக பல விசுவாசிகள் நிமித்தமாக உண்டாயிருப்பதை நம்ம அறிங்க முடிகிறது. பேப்பரில் வாசிக்கிறோம், யூடியூப்பில் வாசிக்கிறோம். அதை வெளிப்படையாகவே அதை காரியத்தை சொல்லி பரிகாசம் பண்ணுகிற கூட்டம். அப்படின்னா இந்த யாக்கோபு தன் பிள்ளைகள் நிமித்தமாக என் வாசனைங்க கெடுத்துட்டீங்களே என்று சொன்னதை போல தேவனுடைய நாமத்தை தேவனுடைய பேரை கெடுக்கிற அளவுக்கு பலர் இன்று இருக்கத்தான் செய்கிறாங்க. அவைகளிலிருந்து நாம் மனம் திரும்பி தேவனுக்கென்று மீண்டும் சுகந்த வாசனையாய் நாம் ஜீவிக்க அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. எனக்கு நிறைய ஒரு குடும்பம் தெரியும். அவங்களும் ரட்சிக்கப்பட்டவங்க தான். அவங்க வீட்டு பக்கத்துலேயே வேறு சபைக்கு போகக்கூடிய ஒரு விசுவாச குடும்பம். எப்போ பார்த்தாலும் முழங்கால ஜெபம் பண்ணுவாங்களா, முழங்கால் ஜெபம் பண்ணுவாங்க. எப்போ பார்த்தாலும் முழங்காலில் வேதத்தை வாசிப்பாங்களா. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே பழகினமாக பழகி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பணம், எங்களுக்கு கஷ்டம், நாங்கள் வந்தால் தந்துடுவோம், பணத்தை தாங்க என்று அப்படியே சொல்லி சொல்லி நகை நட்டெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட வாங்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ தருவோம் அப்போ தருவோம் என்று சொல்லி அதை ஊரை விட்டு அதை செஞ்சுருக்கிறாங்கண்ணா போயிட்டாங்க. அப்போ இது நிமித்தம் யாருடைய நாமம் கெட்டு போகும்னா இயேசு கிறிஸ்துடைய நாமம் கெட்டு போகும். ஒரு அலைய சொல்லலையா. அவருடைய நாமம் தூசிக்கப்படும். அதை தான் சொல்கிறாரு, என் நாமத்தை நீங்கள் வீணிலே என்ன செய்யக்கூடாது, அது நீங்கள் வீணாக நீங்கள் அதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். ஆக யாக்கோபு எவ்வளோ வேதனைப்படுகிறார். யாக்கோபுடைய பிரச்சனை அப்படின்னா இதிலிருந்து சில காரியங்களை நான் கற்றுக்கொள்ள போகிறோம். கானான் இடத்துல வாசம் செய்யும் போது தான் அங்கே ஒரு பிரச்சனை அவனுக்கு ஏற்படுது. தீனால் என்ன செய்கிறான், அந்த வேதத்தில் வாசிக்கும் போது நான் இந்த தேசத்துடைய பெண்களை பார்க்கும்படி போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இன்னொரு வேதத்தில் மொழிபெயர்க்கும் போது நான் தேசத்தை பார்க்கும்படி நான் போகிறேன் அப்படின்ட்டு போகிறேன். போகிற இடத்துல என்ன ஆச்சுன்னா அந்த தேசத்துடைய ஏமோர் என்கிற மகன் சீகேம் இவளை பார்க்கிறார். யாரை பார்க்கிறான், இந்த தீனாலை பார்க்கிறார். ரொம்ப அழகாக இருக்கிறான். இவன் ஆசை வச்சுட்டான், பிரியம் வச்சுட்டான். ஆகவே கட்டாயப்படுத்தி முதல் பலாத்காரம் நடக்கக்கூடிய இடம் இந்த வேதாகமத்தில் இந்த பகுதி தான். அந்த பகுதி வரும்போது நம்ம தெளிவாக வாசிக்கலாம். அவளை கொண்டு போய் என்ன செஞ்சிட்டான்னா இந்த நம்ம பாசி சொன்னால் கற்பழித்து அவளை கெடுத்து விட்டான். கெடுத்து விட்டுட்டு அவனை அனுப்பவில்லை, அங்கேயே வச்சிருக்கிறான். அப்போ அவகிட்ட வேதம் சொல்லி இன்பமாய் பேசினால், அதுக்கு பின்பு இன்பமாய் பேசினார், அவன் மேல் ஆசை வைத்தார் அப்படின்னா அவளும் கொஞ்சம் அதுக்கு பின்னாடி இணங்கி இருக்கலாம், இணங்காமல் இருக்கலாம். அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாரு, நான் இந்த பெண்ணின் மேலே ஆசை வச்சுட்டேன், அதனால் இந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்து தர வேண்டும் என்று. ஆனால் வேத சட்டத்திட்டத்தின்படி கானான் இடத்துல பெண் கொல்லக்கூடாது என்று ஆபிரகாமே கவனமாக இருந்தான். யாக்கோபுடைய ஜீவியம் அப்படி வேதத்தில் பல இடங்களில்
என்னுடைய மகனுக்கு காணான இடத்துல பெண் கொள்ளாமல் என்று பல வசனங்கள் நம்ம வாசிக்க முடிகிறது. இந்த அதிகாரம் வரும்போது நான் அதை குறித்து நாம் தியானிப்போம். அந்த சூழ்நிலையில் இப்போ அந்த ஏமர் வரான், பையனை கூப்பிட்டு வரான், தேசத்தில் கூட்டங்களை ஆபிரகாம் இடத்துல வருவேன்னா யாக்கோபு இடத்துல வரேன். பிள்ளைகள் எல்லாம் ஆடு மேய்க்க போயிட்டு வெளியே போயிருக்கிறாங்க. வந்து சொல்கிறேன், இப்படி என்னுடைய மகன் பொண்ணை மேலே ரொம்ப ஆசை வச்சுட்டாரு, ரொம்ப நேசிக்கிறார், பிரியப்படுறாரு, அதனால் திருமணம் செய்து கொடுங்க. வேதத்துக்கு ஒரு புறமான ஒரு காரணம். நாங்கள் உங்களுக்கு எங்கள் தேசத்தில் நீங்கள் எங்கே வேணால் இருந்துக்கலாம், நல்ல இடத்துல இருந்துடுங்க, நீங்கள் எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்க, உங்களுக்கு வந்து பரிசு தர்றோம், வெகுமதி தர்றோம், அதை காட்டில் என்ன கேட்டாலும் நாங்கள் என்ன செய்வோம், தருவோம், நீங்கள் இந்த பொண்ணை மாத்திரம் என் பையனுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்துருங்க என்று சொல்கிறாங்க. யாக்கோபு இதெல்லாம் தெரிந்தவனாக இருந்தும் அவன் பேசாமல் இருந்தான் என்று பைபிள் இருக்கு. அவன் தெரிய ஒரு தப்பு நடந்திருக்கு, தப்பு நடந்தாச்சு, இந்த தேவன்தான் அதற்கு பதில் செய்யணும் என்பதை அவன் அமைதியாய் பேசாமல், பிள்ளைகள் வெளியே பொறுக்கிறாங்க, அதில் வருகிற வரையும் நம்ம காத்திருப்போம் என்று அவன் பேசாமல் இருந்தான். அப்படி அவங்க வந்த பின்னாடி இந்த பிரச்சனையை சொல்கிறாங்க. யாக்கோபுடைய பிள்ளைகளுக்கிட்ட இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி நடந்து போச்சு தானே அப்படின்ட்டு, ஒன்றும் இல்லை, அப்படி எங்களுடைய சகோதரியை நாங்கள் கொடுக்கணுன்னா எங்களை போல் நீங்கள் விருத்த சேதனை பண்ண வேண்டும். ஒரு அலையா எப்படி பண்ணோம், விருத்த சேதனை பண்ணணும். அன்றைக்கி ரட்சிப்புக்கு அடையாள விருத்த சேதனம் தான். அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய தங்கச்சியை நாங்கள் தரோம். வாழ்க்கை இழந்து நிற்கிறான், கெட்டு போய் நிற்கிறான், அதை சூழ்நிலை இவங்க அதை உண்மையாக கூட அதை சொல்லலை. அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் அவங்க பேசுகிறாங்க, தகப்பன் மகனும் தேசம் ஜனங்கள் எல்லாம் அவங்க இப்படி சொல்கிறாங்க. அதனால் நம்முடைய ஆண் பிள்ளைகளெல்லாம் அவங்களை போல் நம்ம விருத்த சேதனை பண்ணிடலாம், நம்ம பெண்ணை அவங்களுக்கு கொடுப்போம், அவங்களுடைய பெண், ஏன்னா பிள்ளைகளுடைய பிள்ளை இருக்கும் இல்லையா, அந்த பெண்களை நம்ம எடுத்துக்குவோம், அப்போ அவங்களுக்கு உண்டான ஆசைகளெல்லாம் நமக்கு சொந்தமாகிவிடும் என்று ஒரு அவங்க பேச்சுக்கு இணங்கி அவர்கள் வந்தார்கள். அப்போ அவங்க சொன்னபடி என்ன நடந்ததுன்னா, அந்த விருத்த சேதனை அவங்க பண்ணினாங்க. 3ஆம் நாள் நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது இந்த வார்த்தை அவங்க முதலாவது உண்மையாய் பேசினார்களா அப்படின்னா யாக்கோபு பிள்ளைகள் உண்மையாக பேசலை, பொய்யாத்தான் சொல்கிறாங்க. ஒரு அலைய சொல்லலையா, ஆக பொய் சொல்கிறாங்க, உண்மையாக கற்றுக்கொண்ட விருப்பம் இல்லை. ஆக நம்முடைய ஜீவிதத்தில் நம்ம பொய்சே சொல்லலைன்னு யார் சொல்ல முடியாது, பொய்யே சொல்லலைன்னு யார் சொல்ல முடியாது. சில நேரங்களில் சிலர் கடன் கொடுப்போம், அவன் தரவே மாட்டான், மீண்டும் கடன் கேட்ப வருவான், இது கொடுத்தாலும் திரும்பி வராது, அப்போ ஒரு பொய் சொல்ல வேண்டியது வருது, ஒரு பைசா கூட இல்லை அப்படின்ட்டு நம்ம முடிச்சிடுவோம். இது ஒரு வகையான பொய் தான். சில நேரங்களில் என்ன ஆகும்னா, சிலர் வீட்டுக்கு வருவாங்க, வந்தால் தேவையான வார்த்தைகள் பேசிட்டு போயிடுவாங்க. சிலரை பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம ஜெபம் பண்ண முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது, வீட்டு வேலை செய்ய முடியாது. அப்போ என்ன சொல்கிறேன், அவர் இல்லைங்க, அப்படி இல்லைன்னு சொல்லிவிடு அப்படின்ட்டு ஒரு பொய் சொல்ல வேண்டிய, ஏன்னா அவன் வந்தால் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வரும்போது சொல்லிடுவேன், இப்போ ஜெபம் பண்ண நேரங்க, அவசரமான நேரங்கன்னு அப்படி சொல்லி அவங்கள வர வேண்டிய விஷயத்தை அனுப்பிடுவேன். அப்படி சில நேரங்களில் வீட்டிலையே இருந்துட்டு நம்ம இல்லைம்போம், வீட்டிலே இருந்துட்டு வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆனால் இதை காட்டிலும் துணிகரமான பொய் சொல்கிற பாருங்க, அப்படி சொல்லும்போது தேவனுடைய நாமம் கெட்டு போகும். முதலே சொல்லலையா, தேவ நாமம் தூசிக்கப்படும். உண்மையை தவிர நீங்கள் பொய் சாட்சி சொல்லாது இருப்பீர்களாக என்று வேதம் சொல்லும். சிலரை பார்த்தீங்கன்னா வாயை திறந்தா நடக்காதது ஒன்றை நடக்கிற மாதிரியே பேசுவாங்க, பேசாதது ஒன்றை அவங்க பேசினாங்கனே என்று
சொல்லாததை சொன்ன மாதிரியே பேசி பொய் சொல்லும்போது அந்த தகப்பன் அவர் வேதனையோடு இருப்பார். ஒரு அலைச்சுல ஹேலுயா. அவருடைய நிமித்தம் சுகந்த வாசனையாக கொடுக்கவே முடியாது என்பது. இவங்க உண்மையை பேசல, பொய்த்தான் சொன்னாங்க. எங்கள் தங்கச்சியை தரோம், நீங்கள்லாம் அந்த விருத்த சேதனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பொய்த்தான் சொன்னாங்க. ஆக பூமியில் இருக்கிற தெய்வ பிள்ளைகள் கூடுமானவரை பொய் சொல்லாமல், நான் பொய்யா சொல்லன்னு யாரும் சொல்ல முடியாது, இருந்தாலும் துணிகரமான சில சொல்ல பச்சை அந்த மாதிரி சொல்கிற வாழ்கிறவளாக இருந்தான்னா தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும், சுகந்த வாசனையாய் நம்ம கொடுக்க முடியாது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் வாசித்து பாருங்க, லேவியராக புத்தகம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை ஒருத்தர் வாசித்து பாருங்க. லேவியராகமம், நீங்கள் களவு செய்யாமலும், 3வது களவு, பின்னர் களவு செய்யாமலும், வஞ்சனை பண்ணாமலும், ஒருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள் அப்படின்றார். அப்போ நம்ம பொய் சொன்னால் யாருடைய நாமம், யாருடைய பேர் கெட்டு போகும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய பேர் கெட்டு போகும். ஒரு அலே சொல்லலையா. இப்போ இவங்க பொய் சொன்னாங்கன்னா அதான் யாக்கோபு சொல்ற, என்னுடைய வாசனை நீங்கள் கெடுத்துட்டீங்களே. சிலர் சொல்லுவாங்க பிள்ளைகிட்ட, இருக்கிற கொஞ்சம் நஞ்ச நல்ல பேரை கூட நீ கெடுத்துட்டு நிற்கிறையே என்று கேட்பாங்க. அப்படி சிலருடைய ஊழியத்து நிமித்தமாக, சிலருடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துடைய நாம ஏன் ஏற்றுக்கொள்ளலைன்னா நம்முடைய ஜீவிதத்தை பார்த்து, நம்முடைய ஊழியங்களை பார்த்து, எங்க அங்கே போகிறதுகளை இங்கே இருந்துடலாங்க, அப்போ இவங்க பண்ணுற அட்டகாசம் அப்படி இருக்குன்னு சொல்லி அந்த தேவ நாமம் தூசிக்கப்படுகிற ஜீவியன் நமக்குள் இருந்தால் அவரும் நம்ம பார்த்து சொல்வார், என் வாசனை நீங்கள் கெடுத்துட்டீங்களே, என் பேரை நீங்கள் கெடுத்துட்டீங்களே, என் நாமத்தை பரிசுத்த கொலைச்சிகளை ஆக்கினீர்களே என்று அந்த அப்பா, அந்த தகப்பன் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லே சொல்லுயா. அப்படியே நம்ம போய் சொல்லனா வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. 21ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கும் போது, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறோமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிக்க. அப்போ பொய் சொன்னால் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நம்ம பிரவேசிக்க முடியாது. பொய் சொல்லக்கூடிய ஜீவிதம் இருந்தால் ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர்கள் கிறுக்கப்பட்டு எழுதப்பட்டு இருக்காது. ஆகவே இன்னைக்கு அநேக ஜீவிதை பார்த்திங்கன்னா பொய்யாய் சொல்வார்கள். அதனால் சபை பேரும் கெட்டு போகும். அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்துடைய பேரும் நாமும் தூசிக்கப்படுகிறதுக்கு எதுவான காரியம் அவளால் சுகந்த வாசனை அல்ல, ஒரு கெட்ட வாசனை தான் கொடுக்க முடியும். அல்ல சொல்லலையா. கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஊழியம் செய்கிறவர்கள் கஷ்டத்தின் நடுவிலும் நெருக்கத்தன் ஊழியம் செய்கிறார்கள், அவர்கள் மூலமாக அந்த தேவன் மகிமைப்படுவார். அது அவளுக்கு சுகந்த வாசனையாக இருக்கும். அதே போல் விசுவாசிகள் தேவனுடைய எல்லாவித கட்டளையின்படி வாழ்கிறவர்களாக இருந்தால் அது அந்த தகப்பனாகிய அவருக்கும் சுகந்த வாசனையாய் இருக்கும். அல்லேலூயா. இதே வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 22ஆம் அதிகாரம் அதில் 15வது வசனத்தை வாசித்து பாருங்க. 22:15. நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிர ஆராதனைக்காரரும் நல்ல கவனிங்க, பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பாக இருப்பார்கள். பொய்யை விரும்புகிற ஜனம், பொய்யை நம்புகிற ஜனம், அதை விரும்பி வாழ்கிற யாரானாலும் அவர்கள் புறம்பான அந்த நரகத்தில்
அவர்கள் தள்ளப்படுவார். அல்லேலூயா. ஆகவே நம்ம கூடுமானவரை பிறனிடத்தில் உண்மையாய் பேசணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறபடி நாம் ஊழியரானாலும் விசுவாசிகளானாலும் கூடுமணி வரை யோபு சொன்னதை போல நீ இருதயத்தில் இருக்கிற இருதயத்தை ஒத்தபடி நான் என் உண்மையை நான் பேசுகிறேன் என்று உண்மையை பேசும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஒரு சொன்னலே இல்லையா? ரெண்டாவது இவங்க சொன்ன காரியம் ஏமாத்தினாங்க. பொண்ணை கொடுக்குறேன்னு ஏமாத்துறாங்க. சில இடங்களில் அப்படிதான் சொல்லுவாங்களே, ஏமாற்றிட்டாங்க பாஸ்டர் அப்படிம்பாங்க. என்னுடைய ஜீவிதத்தில் நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்க, பரிசுத்தவான்கள் என்கிற போரையில் சில விசுவாசிகள் என்கிற நம்ம சபையார் இல்லை, அப்படி வீட்டில் தனிமையாக இருக்க தேடி வந்து நிறைய பேர் ஏமாற்றி இருக்கிறார். ஒரு முறை ஒருவர் நல்லா ஒயிட் போட்டு வந்தார். காரில் தான் வந்தார். நான் மேலே உட்காண்டிருக்கிறேன். அவர் ஏமாற்றுற வேலை எப்படின்னா, நாங்கள் கேரளாவுக்கு போயிட்டோம், ஏர்போர்ட்டுக்கு போனோம். பாஸ்டர் சில விஷயங்கள் மறந்துட்டோம், போக பெட்ரோல் இல்லை, அது இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் போன உடனே 2 நாளாக அவங்களுக்கு அனுப்பி தந்துடுறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், உங்கள் மனைவிக்கு அவள் டீச்சராக இருக்கா, ஃபோன் பண்ண வேண்டியது தானே, கிளாஸ் டைம், அதுக்கு ஒரு காரியம் சொல்லியிருக்குது. அப்போ எனக்கு தெரிந்தவளுக்கு பக்கத்துலேயே தெரிந்தவளுக்கு ஒரு அறிமுகப்படுத்தி அங்கே போய் பங்கில் ஃபுல்லாக பெட்ரோல் ஊற்றிட்டு 2000 ரூபாய் பணமும் என்ன செஞ்சுருக்கிறாரு, வாங்கிட்டு போயிருக்கிறார். போன உடனே அனுப்பி தரேன்னு வருஷம் எத்தனை ஆச்சு, இன்னும் அனுப்பலன்னு வைணுங்க. அந்த வீட்டில் போனால் நம்ம பேர் கெட்டு நிற்குது. பாஸ்டர் நீங்கள் அனுப்பி தான் என்ன செஞ்சோம், சாரி கேட்டு வந்தேன். இப்படி பல பரிசுத்தவான்கள் இது நிமித்தமாக யாருடைய நாமம் தூசிக்கப்படும், அவருடைய நாமம் தூசிக்கப்படும். அவளால் சுகந்த வாசனை தர முடியுமானா தர முடியாது. இன்னொரு குறுகிய காலத்திற்குள்ளாக ஒருத்தர் வந்தார். எங்களுக்கு 0 பேலன்ஸில் தான் இருக்கு. வந்து அழுகிறார். அவர் ஒரு சின்ன வியாபாரம் செய்கிறார். அழுத உடனே மனசு கேட்கல. ஆக பக்கத்தில் இருந்து ஒரு ஆளை அனுப்பி, அங்கேருந்து மனைவி அனுப்பி வாங்கிட்டு வந்து அவர் கொடுத்தேன். நீங்கள் இது அவர் திருப்பி தராதீங்க, நீங்கள் அந்த தொழில் செய்கிறது அதில் எனக்கு தேவையானதை அந்த பொருளை ஒரு நாள் கொண்டு வாங்கன்னு. 2 நாள் ஆச்சு வரல. 2ஆம் நாள் வந்தார். மீண்டும் அழுதார். ஒரு பிள்ளைக்கு ஃபீஸ் கட் பண்ணிடலன்னு. இப்படி ஏமாற்றுகிற கூட்டம் நிறைய இருக்குது, இயேசுவின் நாமத்தை சொல்லி. அப்போமா சங்கடமாச்சு. மறுபடியும் வாங்கி கொடுத்தேன். அதோட ஆள் பக்கமே வரல. 6 மாதம் கழித்து பின்னாடி ஏமாற்ற வந்தார். நான் சொன்னேன், இங்கே நிற்காதீங்க, தயவு செய்து போயிடு. இப்போ இதனால் என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. ஒரு சொல்லலே இல்லையா? இப்படி 100கணக்கான ஜனங்கள் எங்களை ஏமாற்றிருக்கிறாங்க. இப்போல்லாம் நான் என்ன செய்கிறேன்னா, அவங்களை கூப்பிட்டு சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள், நம்முடைய தேவன் ராஜா, நம்ம ராஜா வீட்டு பிள்ளைகள், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்களை தேடி நன்மைகள் வரும். சில நேரங்கள் ஆவியான சில இடத்துக்கு அனுப்புவார், இல்லைன்ட்டு சொன்ன நல்லது பாஸ்டர்னு சொல்லுவாங்க. நாங்கள் அப்படித்தான் நாங்கள் ஜீவிக்கிறோம். இலியாவுக்கு காகங்களை அனுப்பின தேவன் உங்களுக்கு என்ன செய்கிறாரு, காகங்களை அனுப்புகிறார். சில ஊழியரை கிறிஸ்தவ வீடுகளை சேர்த்துக்கொள்வதற்கு ஐயப்படுற காரணம் என்னன்னா, அங்கே போய் கர்த்தர் சொன்னாருங்க அப்படின்ட்டு பெண்களை பயம் எடுத்து அவங்க தெய்வ பயத்தோடு இதெல்லாம் கொடுத்து, அப்படி பார்த்தீங்கன்னா அது நிமித்தம் இயேசு கிறிஸ்துடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. கிறிஸ்துவம் கெட்டு போகிற சூழ்நிலை இருக்குது. ஒரு சூழ்நிலையே இல்லையா? இப்படி உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம பயப்படுறதுனால அப்படி செய்கிறோம். ஆக 2வது இவர்கள் ஏமாத்தினாங்க. நிறைய பேர் ஏமாத்துறாங்க. கடன் வாங்குவாங்க, கடன் கொடுக்காம ஏமாத்துறாங்க. நிறைய பேரை நம்ம பார்த்துருக்குறோம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தான். அவசரத்தில் கடன் வாங்கிடுவாங்க. அப்புறம் ஃபோன் எடுத்தாலும் எடுக்க மாட்டாங்க. நாளை கடத்துவார்கள். சிலர் கட்ட முடியாத நிர்வாகம் இருக்கும், அது வேறு விஷயம். அப்படியே நாளை கடத்தி ஏமாற்றுகிற ஜீவியம் உள்ளவர்கள் பரிசுத்தவான்களே இருக்கிறாங்க. ஒரு இடத்துல நடந்து ஞாபகம் வருகிறது. ஒரு விசுவாசி இடத்துல ஒரு 50,000 ரூபாய் ஒருத்தர் பாஸ்ட் கேட்டிருக்கிறாரு. அவங்களும் கஷ்டமான சூழ்நிலையில் பிள்ளைக்கு வைத்திருக்கிற
திருமணத்துக்கு வைத்திருக்கிற 50,000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. அவர் குறிப்பிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகி நல்ல சர்ச்சில் இருக்கிறார். அப்போ அவங்க கேட்டாங்களா, இப்போ நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க பாஸ்டர், தரேன்னீங்களா, வருஷம் ஆகி போச்சா? அவர் சொன்னாரா, நீங்கள் பாஸ்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு சாபம், நீங்கள் கொடுத்தது கேட்டால் சாபம்னு மிரட்டியிருக்கிறார். ஆக இவைகளெல்லாம் வரும்போது இவர் என்ன ஊழியக்காரரா? இவர் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பார்ப்போ? இப்படியெல்லாம் வரும்போது அப்படி நாமம் தூசிக்கப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆக ஆண்டவருக்கு எப்போது சுகந்த வாசனை. யாக்கோபு பாருங்க, அவன் யாக்கோபு என்றால் ஏமாற்றுகிறவன் தான். தகப்பனை ஏமாற்றினான், அண்ணனை ஏமாற்றினான். அதை ஏமாற்றத்திற்கு தன் மாமனாரால் அது பதிலை பெற்றுக்கொண்டான். கடைசிக்கு அந்த தேவனையே ஏமாற்ற பார்த்தார். பேர் என்னடான்னு கேட்டால் சொல்லவே இல்லை. யாக்கோபு கடைசி தான் தன்னை யார், நான் ஒரு ஏமாற்றக்காரன் என்று அதிலிருந்து மனம் திரும்பி வரும்போது, நீ யாக்கோபு கிடையாது இஸ்ரவேல் என்று சொல்லி தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஏமாற்றுகிற வேலை இருக்கவே கூடாது. உள்ளது உள்ளபடி சொல்லணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட யாராயிலும் நம்ம ஏமாற்றிருந்தால் வீட்டை தேடி அதை போய் கொடுத்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி சொன்னாங்கன்னா வஞ்சகமாக சொன்னாங்க, உண்மையை சொல்லலை. நீங்கள் அது ஆதியாகமத்தில் 34ஆம் அதிகாரம் அதை 13வது வசனத்தில் வாசிக்கும்போது, ஆதியாகமம் 34:13வது வசனத்தில் வாசிக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த அப்பொழுது யாக்கோபின் குமாரர் தங்கள் சகோதரியாகிய தீனாலை சீகம் என்பவன் தீட்டுப்படுத்தினபடியால் அவனுக்கும் அவன் தகப்பனார் ஏமோருக்கும் வஞ்சகமான மறுமொழியாக. அப்போ வஞ்சகம் உள்ள வஞ்சிக்கணும் என்கிற எண்ணத்தோடு தான் செய்தாள் தவிர நேர்மையாக அது செய்யவே இல்லை. ஒரு அல்லேலூயா. வஞ்சகம் இருந்தது, சொன்னபடி செய்யலை. இன்றைக்கு நம்ம நிறைய பேரை பார்த்திங்கன்னா வஞ்சகமாக அப்படி தான் இருப்பாங்க. புறம்பாக நல்லவளாக இருந்தாலும் உள்ளத்துக்குள்ளாக அந்த வஞ்சிக்கிற சுபாவம் உடையவளாக இருக்கிற நிறைய பேரை நம்ம பார்க்கணும். ஆகவே வஞ்சகம் தேவ பிள்ளைகளுக்குள்ளாக யாரையோ வஞ்சிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஊழியக்காரர்களுக்கோ விசுவாசிகள் குடும்பத்துக்கு இருக்கும் என்றால் தேவனுக்கு நம்ம சுகந்த வாசனையாய் வீச முடியாது. அல்லேலூயா. ஆக வஞ்சனை செய்வது நமக்கு தேவனுக்கு பிரியமானதல்ல, தேவ பிள்ளைகளுக்கு அது அழகானதல்ல. நிறைய பேர் சொல்கிறாங்க, அவன் வஞ்சிச்சா இவன் வஞ்சிச்சா, எல்லாம் கிறிஸ்துவ பேரத்தான் இருக்கும். அந்த ஊழியக்காரனை நம்பி போனால் அவர் என்ன வஞ்சிச்சார், இந்த ஊழியக்காரனை போனால் அவர் என்ன வஞ்சி, இப்படி தான் இந்த உலகம் போய் கொண்டிருக்கிற தவிர. ஆகவே நம்ம அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவளாகவோ எண்ணங்கள் உள்ளவளாகவோ நம்ம ஜீவிக்கவே கூடாது. இப்போ இதுக்கு சில வசனங்களை நம்ம வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதில் 19வது வசனத்தை நான் ஒருத்தர் வாசிங்க. 26:19. அப்படியே தனக்கு அடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுக்கல்லவோ இதை செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் இருக்கிறான். எல்லாம் செஞ்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அது நான் விளையாட்டுக்கு தான் செஞ்சேன் அப்படி. கொலை செஞ்சுட்டு அதை விளையாட்டுக்கு தான் செஞ்சேன்னு அது சொன்னால் ஏற்றுக்க முடியுமா? தன்னுடைய பிறனுடைய சகோதரனாலும் மற்றவர்களுக்காக வஞ்சகம் செய்துவிட்டு அது வஞ்சகம் இன்னும் துரோகம் செய்துவிட்டு நான் அது விளையாட்டுக்கு தான் செய்தேன் என்று சொன்னால் அது கர்த்தரை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த வஞ்சகமான சுபாவம், யாரை நாம் வஞ்சிக்கக்கூடிய எண்ணங்கள் நமக்குள் இருந்தால் தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருக்க முடியாது. அல்லேலூயா. யாக்கோபு சொன்னதை போல தான் அவர் சொல்லுவார், என் வாசனை நீங்கள் கெடுத்துட்டீங்க, என் பேரை நீங்கள் கெடுத்துட்டீங்க, என் நாமத்தை தூசிக்க நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்க,
என் நாமத்தை வீணாக நீங்கள் வாயில் என்ன செய்கிறீங்க வச்சு நீங்கள் துதிக்கிறீங்க. அதனால் எனக்கு கெட்ட பேர் தான், நல்ல பேர் கிடையாது. பாடுறோம், நாம உயரணுமே நல்லது, எல்லாம் அந்த அனுபவத்திலிருந்து பாடுறாங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆண்டுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது என்பதை அறியாமல் ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் ஊழியத்தின் பாதையிலும் நிறைய பேர் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆக அந்த அனுபவத்தை விட்டு என் நிமித்தமாக, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிமித்தமாக என் தகப்பனுடைய பேர் கெட்டு போகக்கூடாது என்கிற சிந்தனை நமக்குள்ளாக எப்பொழுதும் உருவாக வேண்டும். அல்லேலூயா. இதை கேட்கிற வாலிப பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கை நீங்கள் தொலைச்சிடக்கூடாது. உடைய பெற்ற தாய் தகப்பனுக்கு நீங்கள் நல்ல பேர் எடுக்கிறவளாக இருக்க வேண்டும். அவரை பேரை கெடுக்கிறவளுக்கு நீங்கள் இச்சையிலையோ சுய இன்பத்திலேயோ உங்கள் சொந்த வாழ்க்கையில் நீங்களே தெரிந்து கொள்வதிலையோ பாவ வாழ்க்கை நீங்கள் உழந்து போவதனால அந்த தாய் தகப்பனுடைய பேர் கெட்டும் போகும் தவிர அவளுக்கு நல்ல வாசனையாக இருக்காது. ஒரு அல்லேலூயா. ஆக எவைகளெல்லாம் உங்களுடைய எப்படின்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. அந்த கர்ப்பத்தில், சின்ன குழந்தையில், வாலிப வயதில் தாங்கள் சாப்பிடலன்னு படிக்கிற அந்த அளவுக்கு நீ படி, நாங்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, சொத்தை விற்றாலும் பரவாயில்ல, உங்களை படிக்க வைக்கிறோம் என்று படிக்க வைக்கும்போது அவங்களுக்கு நல்ல பேரை எடுத்து கொடுக்கணுமா, அவங்களுக்கு கெட்ட பேரை எடுத்து கொடுக்கணுமா? நீ வாழ்க்கையிலெல்லாம் தொலைச்சி நிற்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது பெற்றோர்களால் தலை நிமிர்ந்து போகாமல் தலை குனிந்து போகக்கூடிய அந்த வெட்கத்துக்குரிய பாதையில் நடத்துக்க நீ ஏதுவாயிராமல், ஒருவேளை இதுவரை அப்படி இருந்தால் அதிலிருந்து மனம் திரும்பி நீ வீழ்ந்த நிலைமையிலிருந்து எழும்பி கர்த்தர் உனக்கென்று ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறார். அதிலேயே நீ நினைத்திருக்க இன்றைக்கு உனக்குள்ளே ஒரு மனமாற்றம் வருவதாக என்று இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசுகிறார். ஒரு அல்லேலூயா. தக்கப்பட்ட சத்தமாக சொல்லுங்களேலூயா. அப்படிப்பட்ட ஜீவியம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம இருக்கணும் என்று இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் விரும்புகிறவராக இருக்கிறார். இப்போ நம்ம தேவனையே சில நேரம் நான் வந்திச்சிடுறோம். இதில் நம்ம சபையில் பேச வேண்டிய காரியம் பலர் கற்பதனால பைபிள் ஸ்டடியில் நம்ம இதை தியானம் பண்ணுறோம். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது மனுஷன் தேவனை வஞ்சிக்க. இப்போ நல்ல கவனிங்க. இப்போ மனுஷனை வஞ்சிப்பது வேற, மனிதன் தேவனை வஞ்சிப்பது வேற. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். நீங்கள் சொல்றாரு. அப்போ நம்ம கர்த்தரை வஞ்சித்தால் நம்முடைய வாழ்க்கை சுகந்த வாசனையாக இருக்க முடியுமா? நம்முடைய ஊழியங்கள் சுகந்த வாசனையாக இருக்க முடியுமா? ஆண்டவர் சொல்ல, என்ன நீங்கள் வஞ்சிச்சிங்க? எதிலே உம்மை வஞ்சித்தோம், எதிலே வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசம பாகத்திலும் காணிக்கைகளும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஜனத்தார நீங்க எல்லாரும் என்னை நீங்கள் வஞ்சித்தீர்கள் அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவர் தெளிவாக சொல்றார், என்னை நீங்க வஞ்சிச்சிட்டீங்க அப்படிங்கிறார். இந்த வஞ்சனை சுபாவம் நமக்குள்ள இருந்தால் உண்மையிலே நாம் தேவனுக்கென்று சுகந்த வாசனை கொடுக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்பாரு ஆண்டவர் நம்மை பார்த்து, நீ என்னை வஞ்சிச்சிட்ட, நீ என்னை ஏமாத்திட்ட, நீ எனக்கு பொய்யா நீ சொல்லிட்ட, எனக்கு நீ துரோகம் பண்ணிட்ட என்று எதுலேன்னா நமக்கு கொடுக்கக்கூடிய தசமமாக ஆனாலும் கொடுக்கக்கூடிய காணிக்கையானாலும் சரியாக நம்ம கொடுக்கலன்னா ஆண்டவரே சொல்வார், நீ தசமபாகத்தில் காணிக்கையில் தானே என்னை நீ வஞ்சித்து இருக்கிறேன்பார். ஒரு அல்லேலூயா. அப்போ தசம பாகம் யார் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. யார் யார் எந்த சபையில் இருக்கிறார்களோ அந்த சபையினுடைய மெய்ப்பனுடைய கரத்தில் கொடுக்கணும். சிலர் நம்ம ஒழுங்கு பிரகாரமாக கமிட்டி வைத்திருக்கிறோம், சில சபைகளிலே அப்படி இல்லை. ஆகவே அந்தந்த சபைக்கு நீங்கள் வளரக்கூடிய
நீங்கள் போகக்கூடிய அந்த சபைக்கு என்ன செய்யணும்னா உங்களுடைய தசம பாகத்தையும் உங்களை திராணிக்கு தக்க அந்த காணிக்கை நீங்கள் செலுத்தும் போது கர்த்தரை வஞ்சிக்காம அந்த ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டதை போல நாம் செலுத்தக்கூடிய தசமமாக ஆனாலும் அந்த காணிக்கையானாலும் அது சுகந்த வாசனையாய் தேவன் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. ஆனால் அநேக தவறுறாங்க. ஒவ்வொரு சபையில் இருந்தால் பார்த்தீங்கன்னா 4-5 பேர் தான் அதில் தசமபாகத்தில் ஒழுங்காக இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது உண்மை, அதில் தசமபாகமே கொடுக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆக இவர்களால் தேவனுக்கென்று சுகந்த வாசனை தர முடியுமானா முடியாது. அவர் சொல்வார், என் வாசனை இங்கே கெடுத்துட்டீங்க. ஏன்னா எல்லாரும் அவர் தந்தது தான். மனிதன் இன்றைக்கு மாதத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இல்லாமல் ஜீவிக்க முடியாது. அன்றாட உணவுகள் தருகிறார், அன்றாட தேவைகள் தருகிறார். தந்த தேவனுக்கு அந்த 10ல் ஒன்று நம்மளால் என்ன செய்ய முடியல, கொடுக்க முடியல. சில நேரம் 50 ரூபாய் நமக்கு காணிக்கை செலுத்தக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் கூட அது செலுத்தாமல் இருப்பது தேவனுடைய வஞ்சனை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இவளுக்குள்ளே இருந்த அந்த வஞ்சனை போல நமக்குள்ளாக அந்த வஞ்சனை இருந்தால் தேவனுக்கென்று சுகந்த வாசனையே கொடுக்க முடியாது. ஒரு அலை சொல்லலையா? அதான் சொல்றார், வஞ்சிக்கக்கூடாது. தேவனுடையதை தேவனுக்கு கொடுத்துடணும். அதுக்கு மிந்தி நமக்கு எக்ஸ்ட்ரா வர்றத பல ஊழியங்களை தாங்குவதற்கு தவறே கிடையாது, தாங்கலாம். அது உங்களுடைய ஆவியானவர் ஏவுகிறபடி நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் செய்து கொள்ளலாம். தவிர அந்தந்த சபைக்கு தேவையான அநேகம் இருக்கும்போது மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போதும் அதுவும் தேவனை வஞ்சிக்கிற ஒரு காரியம். ஏன்னா ஆண்டு சொல்கிறாரு, கண்ட சகோதரனை நேசிக்காம காணாத சகோதரனை எப்படி நேசிக்கிற. உன்னுடைய வீடு, உன்னுடைய சபைக்கு நிறைய தேவை இருக்கு, உன்னுடைய சபை மெய்ப்பனுக்கு நிறைய தேவை இருக்கு. அதை இருக்கும்போது இன்னொரு இடத்து கொடுக்கும்போது தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். உலலே சுழலேலுயா. ஆக நம்ம சபைகள் கொடுக்க வேண்டிய செய்ய அதை மீறி நம்ம இருக்கும்போது கொடுக்கும்போது கர்த்தர் அதையும் சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்வார். ஆக இவர்கள் வஞ்சகமாக செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகளில் அப்போஸ்தலர் காலத்தில் இதுதான் நடந்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் அதில் 13வது வசனத்தை, இல்லை 1, 2, 3 வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம். அனனியா என்னும் பேருள்ள பேர் உள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாக சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை வித்தார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வச்சுட்டான். பார்த்தீங்களா? ஒரு பங்கை மனைவி 2 பேருமே ஒரே பிளானாக நின்று நம்ம எல்லாத்தையும் கொடுக்க வேண்டாம், நம்ம அதிலிருந்து ஒரு பங்கை எடுத்துருவோம். அப்போஸ்தலருடைய காலங்கள் ஆரம்பத்தில்னா எல்லாத்தையும் கொடுக்கணும், அது போக போக அது இல்லாமல் போச்சு. ஆனால் ஆரம்பத்தில் எல்லா சொத்து கித்து எல்லாம் விற்று எல்லாம் கொடுத்துடணும். ஆனால் அது ஒரு பங்கை அவர்கள் பிளான் பண்ணி அறிய வஞ்சித்து வைத்தால் ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தால் பேதுரு அவரை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்தாவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இதயத்தில் நிரப்பினது என்ன? இங்கேயும் பொய்த்தான் சொல்லியிருக்கிறாங்க, வஞ்சித்திருக்கிறாங்க, ஏமாற்றிருக்கிறாங்க, பொய் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அலை சொல்லுங்களேயா. நடந்த சம்பவம் நல்லா தெரியும். 2 பேருமே ஜீவனோடு இல்லாமல் போயிட்டாங்க. அது அந்த நாட்கள் நடந்தது. இந்த நாள் கிருபையின் காலத்தில் தேவனை மன்னித்தே கொண்டு இருக்கிறார். ஆகவே நாம் எதை செய்தாலும் தேவன் விரும்புகிற வண்ணமாக சரியாக நாம் செய்துவிட்டால் அது சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்வார். அலே சொல்லுங்களேயா. இப்போ காயின் செலுத்தினான் தவிர ஏனோ தானோன்னு செலுத்தினான், ஏனோ சிலவற்றை செலுத்தினான். ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லையே. அவன் முதல் தரத்தை, கொடுமையானதை, தேவனுக்கு பிரியமானதை சரியாக செலுத்தினா அதை ஏற்றுக்கொண்டார், அது சுகந்த வாசனை தவிர இவன் செலுத்தின காணி ஏற்றுக்கொள்ளலை. சில நேரம் நம்ம நினைக்கிறோம் நம்ம கொடுக்குற தசம பாகம் சரியில்லைன்னா கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்.
அது சுகந்த வாசனையாக இருக்கு. சரியான முறையின்படி அந்தந்த சபையார் அந்த சபை கொடுக்கும்போது அது நிமித்தம் தேவன் அதை சுகந்த வாசனையாக தேவன் ஏற்றுக்கொள்வார். எபேசியர் நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 13ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 15ஆவது வசனம் வரையும். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகளாகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராக ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்தரமாகிய போதகமாகிய பலவித காற்றினால அலைகள் போல இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். இன்னைக்கு உபதேசங்கள் இருக்கிறதா, சத்தியம் இருக்குதா, அதுலயும் இப்ப வஞ்சகம்தான். செழிப்பான உபதேசம், ஆத்மா எப்படி போனாலும் பரவாயில்ல, கடந்து கொள்ளக்கூடிய உபதேசம் கிடையாது, சத்திய வசனம் கிடையாது. காற்றினால் அழைக்கப்படுகிற சில காரியங்களின் உலகத்தில் இருக்கத்தான் செய்யுது. அவைகளெல்லாம் பரலோகத்துக்கு சேர்க்கப்படுமானா சேர்க்கப்படாது. அந்த ஊழியங்கள் 5 விதமான ஊழியங்கள் உண்மையான ஊழியங்கள் இருந்தாலும் சூதும் வஞ்சகத்துக்கு ஏதுவான ஊழியங்களும் இருக்கத்தான் செய்யுது. ஒரு அலையா. ஏன்னா உபதேசம் இல்லை, சத்தியம் எப்படியா வாழ்னா வாழ்ந்துக்க, எனக்கு வருது தசமம் காணிக்க வந்தால் போதும், நீ ஆத்மா எப்படி இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட உபதேசங்களை விட்டு விலகி அன்புடனே கூடிய கடிந்து கொள்ளக்கூடிய சத்திய வசனத்தை கேட்டு நீ தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற தேவனுடைய மகனாக இருந்தால் அதுவே அவருக்கு சுகந்த வாசனையா இருக்கு. ஒரு அலைய சொல்லலையா. சிலர் அப்படி இந்த எண்ணத்தோடு நமக்கு கையில் பொறுப்பை தந்திருக்கிற கொஞ்சம் பேரோ நிறைய பேரோ அத்தனை பேர் நம்ம பரலோகராஜ்யம் சேர்த்தோம். சிலர் அதில் கேட்காம இருப்பாங்க, அது நமக்கு பிரச்சனை கிடையாது. சத்தியத்தின்படி கணிந்து கொள்ளக்கூடிய உபதேசங்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே நிறைய பேர் போக மாட்டாங்க. நேற்று கூட நாங்கள் ஒரு சிலராய் ஒரு இடத்துல பேசணும். அவர் சொன்னதாக தான் சொன்னார். இன்றைக்கெல்லாம் அந்த செழிப்பின் உபதேசத்தை பார்த்தீங்கன்னா அங்கே சத்தியம் இருக்காது, கணிந்து கொள்ளுதல் இருக்காது, எப்படியும் வாழலான் இருக்கிறாங்க. அங்கே ஜனங்க போடுவாங்க, ஏதோ என்டர்மெண்ட் மாதிரி போடுவாங்க. இது வஞ்சிக்கிற தந்திரமான கடைசினால் வருகிற ஒரு காரியம். அதனால தான் சீசர்கள் சொன்னார், நீ வஞ்சிக்கப்படாது இருங்கள், கூடுமானவரை தெரிந்து கொள்ளப்படவனே வஞ்சிக்கிற காலம் என்று வேதம் சொல்லுகிறபடி. ஆக தேவனுக்கு பிரியம் இல்லாமல் வஞ்சகமான தந்திரமான உபதேசத்தினால வார்த்தையினால் பேசி அநேகரை ஆதைப்படுத்தி கொண்டு நான் ஜெயன் சபை தான் பெரிய சபை அப்படின்னு சொல்லி கொண்டு இருப்போம் என்றால் அது தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருக்காது. அல்ல சொல்லலையா. கொஞ்சம் பேர் இருந்தாலும் சரியானபடி உபதேசித்து கண்டித்து உணர்த்தி அவளை சரியானபடி நடந்து ஆண்டு பார்ப்பார். இவன் தாண்டா என் ஊழியக்காரன், இவன் தான் மெய்ப்பேன், இவன் தான் சுவிசேஷகர் என்று, இவன் தான் உண்மையான தீர்க்கதரிசி, இவன் தான் உண்மையான போதகர் என்பதை அறிந்து அது சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்வார். அலே சொன்னலையா. கர்த்தருக்கு பிரியமான ஊழியங்களை செய்யணும் தவிர மனிதருக்கு பிரியமான ஊழியங்களை செய்யக்கூடாது. மூன்றாவதாக அதே நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசித்து பாருங்க. 34:25. அவங்க வஞ்சித்தார்கள், பழி வாங்கினார்கள். வாசித்து பாருங்க. 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்டிருக்கும் போது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரருமான சிமியோன் லேவியம் என்ற
இவ்விரண்டு பேரும் ரெண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை தன் எடுத்துக்கொண்டு தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு தீவிரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து தீவிரமாய் பட்டத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொண்டு நல்ல கவனிங்க. போட்டார்கள். தப்பு செஞ்சவன் ஒருத்தன், தப்பு செஞ்சவன் ஒருத்தன். செஞ்ச வேலை பார்த்தீங்கன்னா ஆண் மக்களை எல்லாரும் வாசிங்க, ஆண் மக்கள் எல்லாரையும் கொன்னுட்டாங்க. அது தேவனுக்கு பிரியமானதில்லை. தொடர்ந்து வாசிங்க. ஆண் மக்கள் எல்லாம் அங்கே இருக்கிற வித்த சேதனை பண்ணப்பட்ட அத்தனை பேரை கொண்டுட்டு ஏமோரையும் அவன் குமாரன் சீகேமையும் ஏமோரையும் அவன் குமார் சீகேமையும் பட்டய கருக்காலே கொண்டு அவங்களே விடலை, பட்டய கறக்கினால கொன்று சீகேமின் வீட்டிலிருந்த தீனாளை சீகேமை வீட்டு அதுவரை அங்கதான் இருக்க தீனாலை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். மேலும் யாக்கோபின் குமாரர் மேலும் நாக்கோபின் குமாரர் வெட்டுண்டவர்களிடத்தில் வந்து நல்ல மறுபடியும் வெட்டுண்டவர்களுக்கு வந்து தங்கள் சகோதரியை அவர்கள் தீட்டுப்படுத்தினதற்காக பட்டணத்தை கொள்ளையிட்டாங்க. நல்ல கவனிக்க, கொள்ளையிட்டார்கள். அவருடைய ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் பட்டணத்திலும் வயல்வெளியிலும் இருந்த வயல்வெளியில் இருந்த யாவையும் அவருடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு அவருடைய எல்லா குழந்தைகளையும் நல்ல கவனிக்க, எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைப்பிடித்து வீட்டிலிருந்த எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள். இப்படி இவர்கள் அவர்களை பழி வாங்கினார்கள். சொல்லலையா? சத்தமா சொல்லுங்களேயா? இப்போ குழந்தைய கூட விடல, அப்பாவி குழந்தைய கூட என்ன செஞ்சுட்டாங்க, கொள்ளையிட்ட எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க நாங்களும் ரசிக்கப்படுறோம், வந்துடுறோம், பொண்ணை மாத்திர கொடுங்கன்னு வந்தாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேர் 49ஆம் அதிகாரத்தில் இவங்க ரெண்டு பேர் தகப்பன் சாபத்தை கொடுக்குறாரு. அது இப்போ நாம் தியானிக்க முடியாது, இன்னொரு நாள் தியானிப்போம். அப்போ அந்த பழிவாங்க குணம் தேவனுக்கு பிரியமாக இருக்காது. ஒரு நிலையா? பழியும் அவர் வாங்குவார். யாக்கோபு தான் பேசாமல் இருந்தான். ஆண்டுக்கு தெரியாத ஒரு காரியம் கிடையாது. இன்னைக்கு விசுவாசிகளானாலும் பரிசுத்தவான்களானாலும் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா அந்த பழி வாங்கக்கூடிய குணங்கள் தான் இருக்கிறது. அந்த பழி வாங்க குணங்கள் நமக்குள்ளாக இருக்கும் என்றால் தேவனுக்கு நம்ம கெட்ட பேர் தான் உண்டாக்குவோம் தவிர நல்ல பேர் உண்டாக்க முடியாது. யோசேப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. சகோதரர் எல்லாரும் அவனுக்கு விரோதமாக என்னென்ன செய்தாங்க. அவனை குழியில் போட்டாங்க, அவனை விற்றாங்க, போன இடத்திலும் அவனுக்கு தப்பு செய்யாமல் சிறையில் அடைத்தார்கள். கடைசி அண்ணன் தம்பியெல்லாம் அங்கே போய் நிற்கிறான். ஆனால் பழி வாங்கவில்லை. அலைச்சொல்லையா? பழி வாங்கினான்னா நீங்கள் என்ன இப்படியெல்லாம் செஞ்சீங்களே, நான் ஒரு தம்பி தானே, நான் நல்லா தானே தந்த தரிசன சொப்பனத்தானே சொன்னேன், நீங்கள் செஞ்ச தப்பு தானே, நீங்கள் நல்லா இருக்குன்னு அப்போ கிட்ட சொன்னேன். உங்களுக்கு நாங்கள் விசாரிக்க வந்த இடத்துல, அப்பம் கொடுக்க வந்த இடத்துல என்னை இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்களே, நான் இவ்வளோ கத்தி என்ன இப்படி பண்ணிட்டீங்களே, அப்புறம் விற்றுட்டீங்களே, இந்த வசனத்தெல்லாம் கழட்டிட்டீங்களே, அங்கே போனதை தப்பு செய்யாத பாவத்துக்காக என்னை சிறையில் அடைத்தீர்களே என்று ஒரு கேள்வி கேட்க. அவன் சொன்னான், நீங்கள் எனக்கு தீமை செஞ்சீங்க, கர்த்தர் நன்மை செய்தார். ஒரு சொல்லலையா? அவங்ககிட்ட அந்த பழி வாங்க குணம் இல்லாமல் இருந்தது. எல்லாரும் கட்டி அணைத்து எல்லாரும் கூட்டு வந்துருங்க, நான் உங்களை பராமரிக்கிறேன், ஜீவன ரச்சனை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினார். அலைச்சொல்லையா? இன்னைக்கு விசுவாசிகளானாலும் பழி வாங்குற குணத்தின் பேர் இருக்கிறாங்க. அவன் இப்படி சொல்லிட்டான், ஒரு கை பார்த்துடுவோம் அப்படின்னு. ஊழியருக்குள்ள எத்தனை பேர் பழி வாங்கி இங்கே ஊழியம் செஞ்சிருவானா பார்த்துடலாம் அப்படின்ட்டு நிறைய பேரை நம்ம வாழ்க்கைப்பாங்க. அவைகளெல்லாம் தேவனுக்கு கெட்ட பேர் உண்டாக தவிர நல்ல சுகந்த வாசனையாக இருக்காது. அலைச்சொல்லையா? பழி வாங்குற குணம் யாருக்குமே இருக்கக்கூடாது. எந்த ஊழியக்காரர் இருக்கக்கூடாது, எந்த சாமனத்து உள்ளவள் இருக்கக்கூடாது. பழி வாங்கக்கூடிய அத்தனை அதிகாரமும் ஆண்டவத்தில் இருக்கு. அவர் பழி வாங்குவார். சவுலுக்கு தாவீதை எடுத்துடுங்க, இந்த தாவீதை ஓட ஓட விரட்டினவன் தான் 2-3 தடவை சவுலை கையில் ஒப்பு கொடுத்தார்.
அவனை ஒரு முறை வர்த்தனை தொங்கலை அப்படி அதுக்கே பயப்பட இருதயம் துடித்தான். ஒரு முறை அந்த செம்பை எடுத்தான், கோலை எடுத்தான். இப்படியெல்லாம் பண்ணாலும் கூடுக்கிறது சொன்ன கொண்டாங்க, இது நல்ல சந்தர்ப்பம், கொன்னுடுவா. அப்படி ஐயா அப்படி செய்யக்கூடாது. அபிஷேக மாட்ட மனுஷன் ஒரு அலேசன்களையா அவன் பழி வாங்கலையே. எத்தனை சந்தர்ப்பம் அவனுக்கு கையில் வந்தது. இன்னைக்கு எவ்வளோ குணம்னா எங்கே பார்த்தாலும் பழி வாங்கிடுவாங்க என்கிற பயங்கள் எல்லா இடத்துலையும் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆக அந்த பழிவாங்க குணம்தான் யாக்கோபு சொல்கிறான், என்னை பேரை என்னுடைய வாசனையை நீங்கள் கெடுத்துட்டீங்களே. அலேசன்களே இல்லையா. யோபை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். மனைவி ஒரு நாள் கூட விசாரிக்க வரல, ஒரு நாள் கூட சாப்பாடு கொடுக்க வரல. வந்தா எப்படி வந்தா, ஏய்யா இன்னும் நீ உயிரோடவா இருக்கிற, இன்னும் அந்த நாமத்தை அந்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு இருக்கிற, நீ ஒன்று பண்ணியா அவரை தூசித்து ஜீவனை விட்டுடு, தற்கொலை பண்ணிடு, எதுக்கு நீ வாழ்கிற அப்படின்னு. ஆனால் ஆண்டவன் அவனை உயர்த்தும் போது மனைவியும் பழி வாங்கலை. ஒரு அலை சொல்லலே இல்லையா, சத்தமாக சொல்லுங்களே இல்லையா. இன்னைக்கு எத்தனை பேர் மனைவியை பழி வாங்குறவங்க இருக்கிறாங்க, கணவனை பழி வாங்கிருக்கிறாங்க, ஊழியர்கள் விசுவாசிகளை பழி வாங்கிருக்கிறாங்க, விசுவாசிகள் ஊழியக்காரனை பழி வாங்கல எத்தனை பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேருடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கும்னா ஒரு காலம் பிரியமாக இருக்காது. ஒரு அலைய சொல்லலே இல்லையா. பெத்த தகப்பன் சொல்கிறான், சீமிய 2 பேரை பார்த்தியப்பா என்னுடைய வாசனை கெடுத்துட்டீங்களே, என்னை வாசனை கெடுத்துட்டீங்களே. நம்ம கொஞ்சம் தானம் தானே, இங்கே இருக்கிற கொஞ்சம் தான், ஏன் இறுதித்திலெல்லாம் கலங்கம் பண்ணிட்டீங்களே என்று வேதனையோடு யாரை பெற்ற பிள்ளைகளை பார்த்து சொல்லுவதை போல தேவரால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார். ஏன்னா நம்ம ரட்சிப்பு என்பது சாதாரண ரட்சிப்பு அல்ல. அவ்வளோ தேவன் சிலுவையில் கஷ்டப்பட்டு பாடுபட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து மறித்து அதனால் வந்த ரட்சிப்பு. ஒரு அலை சொல்லலே இல்லையா. இந்த வாழ்க்கையில் தேவனுக்கு சுகந்த வாசனை வீசக்கூடியவளாக நாம் இருக்க வேண்டும். உபாகத்தில் வாசிக்கும் போது 2 வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். 32ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமும் 32, 35 வாசிங்க. 32, 35ஆவது வசனம். பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது. ஆண்டவர் சொல்ல, நீ ஏன் வாங்குற? ஆண்டவர் வாங்குவார். நமக்கு எதிராக செயல்பட்டால் பழி வாங்குவார். பழி வாங்குவதும் பதில் செய்வது எனக்குரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும். யார் காலு? உனக்கு விரோதமான அவனுடைய கால்கள் தள்ளாடும். அவருடைய ஆபத்து நாள் சமீபமாய் இருக்கிறது. அவருடைய ஆபத்து நாள் சமீபமாய் இருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். அவருக்கு நேரிடுகிற காரியம் தீவிரித்து வரும் அப்படின்னு சொல்றாரு. நீ ஏன் பழி வாங்குற? நான் தான் இருக்கிறேன்னு, எனக்கு நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியும். கால்களெல்லாம் தள்ளாடும், அவருக்கு ஆபத்து வரும். அவருடைய நான் செய்ய வேண்டிய நியாய தீர்ப்பு தீவிரமாய் வரும். அதுக்கு தான் யாக்கோபு பேசாமல் இருந்தார். ஒரு சொல்லலே இல்லையா. ஆகவே கிறிஸ்தவர்கள் அவர் நமக்காக பழி வாங்குகிறவர், பதில் செய்கிறவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நீங்கள் ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் அங்கே 19ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம் முதல் 21ஆவது வசனம் வரையும். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது. இங்க சொல்றாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடி நீங்கள் பழி வாங்காமலும் கோபாக்கினி இடம் கொடுத்துருங்கிறார். நீ ஏன் கோபப்படுற? நான் உனக்கு எதனா பழி வாங்க, நான் கோபமா இருக்கிறேன், அந்த கோபாக்கினிக்கு இடம் கொடுத்துடு. நீ பண்ணி உன் பேரை நீ கெடுத்துடாத, என்னுடைய பேரையும் கெடுத்துடாத. நான் கோபாக்கனிக்கு இடம் கொடுங்கள். அர்த்தம் சொல்றாரு, அன்றையும் சத்துருவா இருந்தால் அவனுக்கு போதனை கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. இப்படி செய்வதனால் அக்கினி அவன் தலையில் மேல குவிப்பாய். நீ தீமையான வெல்லப்படாமல் நன்மையினால வெல்லுங்கிற ஒரு அலைய சொல்லலையா.
நன்மை செய்யணும் தவிர பழி வாங்கக்கூடாது என்கிற எண்ணத்தோடு இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். எபிரேயருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது 10ஆம் அதிகாரத்தை நாம் திருக்கொள்வோம். 10ஆம் அதிகாரத்தில் நம்ம அதில் 30ஆம் வசனத்தையும் 31வது வசனத்தையும் வாசித்து பழிவாங்குதல் எனக்குரியது, அங்கே அதான் சொல்றார், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் நானே சொல்லுகிறார் பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் நியாயத்தீர்ப்பார் என்று சொல்கிறவர் இன்னார் என்று அறிவோம். இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே. அதனால நீ செய்யாத, நான் செய். அப்போ இவங்களுக்குள்ள இருந்த குணம் பொய், ஏமாற்றுகிற காரியம், வஞ்சனை, பழி வாங்குறதுலாம் சொல்கிறேன். யாக்கோபு, இந்த தேசத்தில் என் பேரை நீங்கள் கெடுத்துட்டீங்க, என் வாசனையெல்லாம் நீங்கள் கெடுத்துட்டீங்க, என் இருதயம் கலங்கியிருக்கிறதை அவர்கள் என்னை கொன்று போடுவார்களே என்று அவனும் பயத்தோடு தான் இருக்கிறான், சந்தேகத்தோடு இருக்கிறான், அவிசுவாசமாக தான் பேசுகிறான். அது வேற. ஆகில நம்ம ஜீவியம் நம்முடைய ஊழியத்து நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவின் நாமம் தூசிக்காதபடி, அவருடைய நாமம் கெட்டு போகாதபடி சுகந்த வாசனையான வாசனை. நமக்கு தீமை செய்கிற நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளே பழி வாங்குறவங்களும் இருக்கலாம். நம்ம அதுக்கென்று நம்ம பழி வாங்கக்கூடாது, பதிலுக்கு பதில் நம்ம செய்யவே கூடாது. அது கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் நியாயம் இருப்பார். கோபாக்கினிக்கு இடம் கொடுக்கணும். ஒரு கால்கள் தள்ளாடும், ஆபத்து நேரிடும், கர்த்தர் செய்கிற காரியம் தீவிரத்து வரும், கோபாக்கினிக்கு நீ இடம் கொடுத்துருங்கிற. ஆகவே நம்ம அதை எல்லாமே ஆண்டுடைய பேர் கிடைக்காம இருக்கிற நாள் வரையும் அவருக்கு ஒரு சுகந்த வாசனை வீசக்கூடியவளாக இருக்கும்படியாக அப்படியே நம்முடைய கண்களை மூடினவளாக அப்படியே நாம் ஒப்பு கொடுத்து நாம் சோதனை பண்ணி, பிரியமான தேவ பிள்ளைகள், ஒரு வேளை இந்த வாலிப பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நீங்கள் சீரழித்து உங்களுடைய பெற்றோருடைய பேர் கெட்டு போகக்கூடிய இருந்தால் இன்றைக்கி ஒரு மனம் திரும்பி தாய் தகப்பனுக்கிட்ட போய் ஒப்புரவாகி, இனி உங்களுக்கு கீழ்ப்படிவேன், என்னை இஷ்டப்படி நான் வாழ்வதில்லை என்று ஒரு தெளிந்த புத்தியோடு இளையகுமாரன் தகப்பனை தேடி போனதை போல நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துருப்பாங்க என்பதை உணர்ந்து, எந்த தகப்பனும் உங்களை கெட்டு போகணும் அப்படின்னு விரும்ப மாட்டேங்க, நல்லா இருக்கணும், நல்ல வாழ்க்கை வாழணும்னு விரும்ப, நீங்களே வாழ்க்கையை தெரிந்து கொண்டு கடைசியாக உங்களை கெடுத்து அவங்களுடைய பேரை கெடுக்காம அர்ப்பணித்து ஒரு மன திரும்புதலுக்குள்ளாக வரும்படி கர்த்தர் விரும்புகிறார். அதே போல் தேவ பிள்ளைகள், ஆண்டவருக்காக வாழ்கிற தேவ பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், என்னை போல இருக்கிறவர்கள் கூட ஏதாவது ஒரு வகையில் ஆண்டவருடைய நாமம் தூஷிப்பதற்கு பொய்யான ஜீவியமோ பொய்யானவைகளை சொல்கிறோமோ, ஏமாற்றுகிற குணங்களோ வஞ்சனையான குணங்களோ அல்லது பழிவாங்குதல் குணங்கள் இருந்தால் அதை விட்டுட்டு, ஆண்டவரே அதெல்லாம் உண்மை சார்ந்தது ஆண்டவரே, நீங்கள் அதுக்கு பதில் செய்ய போகிறீங்க என்று அர்ப்பணித்து அப்படியே நம்ம சோத்திர பண்ணி ரீபாலா பாலா நன்றி தகப்பனே, நன்றி கேட்கிற பிள்ளைகளுக்குள்ளாக வாசனை வீசக்கூடியவளாக இருக்கணும்ப்பா. உங்களுக்கு நாமம் கெட்டு போகாதபடி, நாமம் பரிசுத்த கொலைச்சல் ஆகாதபடிக்கு, வீணிலே வழங்காதபடிக்கு கர்த்தர் அவளை வாழை பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு மாற்றம், விசுவாசிகளுக்குள்ள மாற்றம், எங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி சுகந்த வாசனையாய் தேவனுக்கு பிரியமான வாசனை இருக்க நீ உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.